நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆப்போசிட்டா சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆமா, இல்ல, ரைட்டு, ராங்கு, சரி, தப்பு, இடது பக்கம், வலது பக்கம், பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேணும், வேணாம், இந்த மாதிரி வார்த்தைகள். ஹா, எஸ், நஹி, நோ, சஹி, ரைட், கலத், தப்பு, ராங், தாயா, ரைட், வலது பக்கம், பாயா, இடது பக்கம், பசந்த், பிடிச்சிருக்கு, லைக், நா பசந்த், பிடிக்கல, டிஸ்லைக், சாஹியே, வேணும், வாண்ட், நஹி சாஹியே, வேணாம், டோன்ட் வாண்ட். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி இங்க எழுத்துக்கள் காட்டக்கூடிய இந்த குறியீடுக்கான உச்சரிப்பு. இந்த இடத்துல 8th வேர்ட் பாருங்க, இது ஷார்ட் சவுண்ட் ஹி, அந்த வார்த்தைக்கான உச்சரிப்பு குறியீடு அது இந்த சைடு இருக்கு. இப்ப எப்படி இது படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஹா, ஹ, ஆ, ஹா. இந்த இடத்துல அம் சவுண்ட், ஹான்னு சொல்லாம ஹா, அவ்வளவுதான் இதோட உச்சரிப்பு. இந்த இடத்துல பாருங்க, அதே ஈன்ற குறியீடோட சேர்ந்து ஹீன்னு மாறி இருக்கு. அப்ப இன்னொரு குறியீடும் அதுல சேர்ந்து இருக்கு, அதாவது அம். அப்போ இதனோட ப்ரொனன்சியேஷன் நஹீம் அப்படி கிடையாது, நஹி. அந்த இன் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது எந்த இடத்துலயும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரபிந்துவா இருந்தாலும் சரி, இல்ல சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டாட் வரக்கூடிய லெட்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இம்முன்ற அந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. நஹி, நஹீம் கிடையாது, நஹி. ஹாம் கிடையாது, ஹா. சஹி, கலத். இந்த கலத் 3 லெட்டர் வேர்டு. இந்த ல ஷார்ட் சவுண்ட் அப்படி இருக்கிற பட்சத்துல 2 ஷார்ட் சவுண்ட் கண்டினியூவா வந்தா முன்னாடி இருக்கக்கூடியதுல அ சவுண்ட் வரும். சோ ல அ அந்த உச்சரிப்பு இருக்கணும். க ல இத். இந்த இந்த த இத்தா மாதிரி இருக்குது நமக்கு ரூல் தெரியும். லாஸ்ட் லெட்டர்ல அ உச்சரிப்பு இருக்கு. இத பிரிச்சா இத் பிளஸ் அ. சோ இது ஸ்ட்ரெஸ் ஆகுது. க ல இத், கலத். இந்த இடத்துல அ கூட ஈ சேர்ந்து ஹி, ச ஹி, சஹி, சரி, தப்பு, கலத். நெக்ஸ்ட் இந்த வேர்டு இடது வலது, அதாவது வலதுன்றதுக்கு ரைட் சைடுன்னு சொல்லுவோம். அத ரைட் சைடு அப்படின்றதுக்கு தாயா அப்படியும் சொல்லலாம், இல்ல தாயே. த தாயான்றதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க, த ஆ தா, ஏ பிளஸ் ஆ யா, தாயா. இந்த இடத்துல அம் சவுண்ட், தாயான்னு சொல்லாம தாயா. அதே இந்த இடத்துல லாம் சவுண்ட் ஏன்னு இருக்கு, தாயே, அம் இருக்கு, தாயேன்னு சொல்லாம தாயே. இது தாயா, இது தாயே. அதேதான் இங்கேயும் பாயா, பாயே, ஏ ஆ யா, ப ஆ பா, பாயா. இந்த இடத்துல இம்முன்னு சொல்லாம பாயா. இந்த இடத்துல ப ஆ பா, ஏ, பாயே. இந்த இடத்துல அம் சவுண்ட், அப்ப பாயேன்னு சொல்லாம பாயே. தாயா, பாயா, தாயே, பாயே. தட்ஸ் ஆல். இந்த இடத்துல பாருங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய லெட்டர், அதாவது இதனோட செகண்ட் லெட்டர் பாருங்க, இது த வருது. அதனோட கடைசி எழுத்து ந, அத புள்ளி வச்சா இந்து. ச இந்து, ஏற்கனவே தால பாதி லெட்டர் இந்து. சந்து, ப சந்து, பசந்து, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அதுக்கு முன்னாடி நா அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறோம். ந ஆ நா, நா பசந்து, பிடிக்கல. சாஹியே, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏ இந்த ஏ, இந்த 2 முறையுமே இதை எழுதலாம். பட் இதுதான் அதிகமான உபயோகத்துல இருக்கு. ஏ பிளஸ் ஏ, ஏ, இத இந்த ஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஏ, இதுதான் அதிகமான உபயோகத்துல இருக்கு. ஆனா இப்படியே எழுதலாம். சா ச ஆ, சா ஹ இ, ஹி, சாஹி, ஏ. சாஹி எந்த இடத்துல லாங்கா இருக்கோ அந்த இடத்துல உச்சரிப்பை குறைக்க கூடாது. இந்த இடத்துல சாஹியே, அது எழுத்துக்காட்டுற உச்சரிப்பை நம்ம உச்சரிக்கணும். நஹி சாஹியே, இந்த இடத்துல எப்படி படிச்சோமோ அதேதான் நஹி. இங்க படிச்சிருக்கக்கூடிய சாஹியே, நஹி சாஹியே. தட்ஸ் ஆல். again I repeat. ha, nahi, sahi, galat, daya, baya, daye, baye, chahiye, nahi chahiye, pasand, na pasand. That's all.